அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே. அப்புறமாங்க இன்னைக்கு ஒரு விசித்திரமான கதையை உங்கள்கிட்ட சொல்ல போறேங்க. ஒரு ஊர்ல 120 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்றாருங்க. பெரிய ஆச்சரியம். பரவாயில்ல, எல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 120 வயசு வரைக்கும் வாழ்றாருன்னா நம்ம ஊருக்கே பெருமையான எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி மீடியாவில் வந்து ஒரு சந்திக்கிறதுக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து உட்காந்து அவரை பேட்டி எடுக்கிறாங்க. ஐயா, 120 வயசு வரைக்கும் நீங்க இருக்கீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. 120 வயசு வரைக்கும் நீங்க இருக்கிறதுக்கு என்னென்ன முறையில் உங்க வாழ்க்கை முறை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் மது சாப்பிட மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேன், இந்த வெற்றிலை பாக்கு புகையிலை இந்த மாதிரி பழக்கம்லாம் எதுவும் போட மாட்டாங்க. அப்புறமா வேளா வழிக்கு கரெக்டாக சாப்பிடுவேன், நேரத்துக்கு நல்லா தூங்குவேன், வாக்கிங் போயிட்டே இருப்பேன். இப்படி நான் தினந்தோறும் செய்யறதுனால தான் 120 வயசு வரைக்கும் நான் வாழ்றேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. மாடியிலேருந்து சாப்பிட்ட யானை ஒன்று திடீர்னு வந்து கீழே விழுது. உடனே மீடியா வைக்கிறவங்களும் டக்குன்னு பார்த்துட்டு பயந்துடுறாங்க. ஐயா என்னதுன்னு? அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றாங்க. உடனே மறு கேட்குறாங்க, மேலும் 120 வயசு வரைக்கும் நீங்கள் உயிர் வாழ்றதுக்கு இன்னும் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மாதிரி ஒரு டம்ளர் வந்து திடீர்னு மாடியிலேருந்து விழுது. என்னையா அதுன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மேலே கேளுங்க அப்படின்னு. அப்புறமா உடற்பயிற்சி ஏதாவது நீங்கள் செய்வீங்களா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வெங்கல பாத்திரம் திடீர்னு வந்து கீழே விடுது. என்னையா இவ்வளோ ஜாமான் வந்து விழுது, ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க, சொல்லுங்க என்ன? அது என்ன போங்க, மேலே எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்காங்க, அவன் சரியான குடிகாரன், அவன்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. புகைப்பிடிப்பான், வெத்தலை பாக்கு போடுவான், இப்படி பலவிதமான கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இருக்கு. அவன் மது சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஜாமான் தூக்கி போடுவான். அவனுக்கு எனக்கு 10 வயசு வித்தியாசங்க. அவனுக்கு 130 வயசு, எனக்கு 120 வயசு, கொஞ்சம் கூட அறிவே இருக்காதுன்னு அப்படின்வான். இது 130 வயசு உள்ளவரும் மாடியில் இருக்காரா? மீடியாக்காரரை பார்த்து வாங்கையா முதல்ல அவரை பேட்டி எடுப்போம், எல்லாரும் அழிச்சிட்டு அங்கே போயிட்டாங்க. இங்கேருந்து என்ன தெரியுது இருந்து, மனிதர்கள் நீண்ட நெடுநாள் வாழ்வதற்கு ஹேபிட், நமக்குள்ள கெட்ட பழக்கம் தீய பழக்கம் அதெல்லாம் கிடையாது. மனது மட்டும் தூய்மையாக இருக்க வேண்டும், மனது மட்டும் உண்மையாக இருக்க வேண்டும், மனது மட்டும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தாலே தீய பழக்கங்கள் கிட்ட இருந்தால் கூட அவர்களுக்கு ஆயுள் அதிகம் என்பதை அவர் சொல்லுகின்றார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி.